अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू क़ू अंफुसकुम व अहलीकुम नारा वक़ूदुहा अन्नासु वल हिजारा। सदक़ल्लाहु मौलाना अलियुल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन शम्सिल अंबियाइ व बदरिल मुरसलीन व कुतुबिल औलियाइ व इफ्तिखारिल मुत्तक़ीन ताजिल उम्मति शफ़ीइल मुज़निबीन शफ़ीई यौमल क़ियामति अल्लाहु या हादी। கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 15ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிறார் ரப்பல் ஆலமீன். நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நரக விடுதலை வழங்கி கண்ணியப்படுத்துவானாக. சிறப்பான இந்த நிகழ்விலே சிறப்பான இந்த நிகழ்விலே குழந்தைகள் நம்முடைய அமானிதங்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அமானித பொருள்களை எவ்வாறு நாம் தந்தவனிடத்தில் திருப்பிக் கொடுக்க வேண்டுமோ அதுபோன்று நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் திரும்பி கொடுக்க வேண்டிய கடப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். அமானித பொருள்களை பற்றி சட்டம் என்ன கூறுகிறது என்றால், ஒருவர் ஒரு 500 ரூபாய் பணத்தை ஒரு தாளில மடித்து நம்மிடத்தில் தந்தார், நான் 10 நாள் கழித்து வாங்கிக் கொள்கிறேன் என்று தந்தார் என்றால் அதை நாம் பிரித்து கூட பார்க்கக்கூடாது, அப்படியே கொண்டு போய் வைக்க வேண்டும். எப்பொழுது கேட்கிறாரோ அப்பொழுது அதை திரும்ப எடுத்துக் கொடுக்க வேண்டும். அதில் 500 ரூபாய் தானே இருக்கிறது, நாம் அவர் கேட்கும்போது 500 ரூபாய் கொடுத்துக் கொள்ளலாம் என்று நாம செலவழித்தோமே ஆனால் அது அமானிதத்திற்கு புறம்பான ஒன்றாக அமைந்து விடுகிறது. அப்படி நாம் எடுத்து சில்லறை மாற்றிவிட்டோமே ஆனால், நோட்டை மாற்றிவிட்டோமே ஆனால், காணாமல் போனால் நாம் ஜாமீன் ஏற்றாக வேண்டும். நாம் அதிலே உபயோகம் செய்துவிட்டோம். ஆனால் அவர் அந்த பொருளை தந்தவதை அப்படியே நாம் மடித்து கொண்டு வைத்தோம், காணாமல் போய்விட்டால் நாம் பொறுப்பல்ல. ஏனென்றால் அதில் நாம் எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய இல்லை. ஆக அமானிதத்தினுடைய நிபந்தனை என்னவென்றால், எப்படி தந்ததோ அப்படியே திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அதுபோன்றுதான் இந்த குழந்தைகளை அல்லாஹ் நம்மிடத்தில் தருகிறான். எப்படி தருகிறான் தெரியுமா? அப்பழுக்கு இல்லாததாக தருகிறான். குல்லு வலதின் யூலது அலல் ஃபித்ரத்தி வ இன்ன அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குழந்தைகள் அனைத்தும் புனிதமாக பிறக்கின்றன. சகோதர சமயத்தவருக்கும் நமக்கடையில் ஒரு சின்ன லடா என்ன தெரியுமா? பிறக்கிற குழந்தை புறாவுமே பாவி பிறவிகள், பாவத்துடனேயே பிறக்கிறார்கள். அந்த பாவம் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் மிளிர்கிறது என்பதாக அந்த சமயம் சொல்கிறார்கள். நாம் சொல்கிறோம் எல்லாமே புனிதமாகத்தான் பிறக்கிறார்கள். பாவம் செய்ய வைத்தது சூழ்நிலைகள், பெற்றோர்கள், அங்கே உள்ள சம்பவங்கள். ஆக வந்துதான் பாவியாக மாறுகிறார்களே தவிர வரும்பொழுது புனிதமாகத்தான் வருகிறார்கள். இது நம்முடைய கொள்கை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். பிறக்கக்கூடிய குழந்தைகள் புறமே அப்பழுக்கற்றதாக பிறக்கின்றன. வானத்திலிருந்து மழை பொழிகிற பொழுது எவ்வளவு தூய்மையான தண்ணீராக அது இருக்கிறது. தூய்மையான தண்ணீராக நாம் இறக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான்.
அந்த தண்ணீர் சேற்றிலே கலந்தால் சேற்று நீராக மாறிவிடுகிறது, கிணற்றிலே கலந்தால் கிணற்று நீராக மாறிவிடுகிறது, கடையிலே கலந்தால் அது உப்பு நீராக மாறிவிடுகிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி மாறுகிறதோ அதுபோன்றுதான் பெய்யும் பொழுது அந்த மழை தண்ணீரிலே எந்த அழுக்கும் கிடையாது, எந்த தீமையும் கிடையாது. அதுபோன்றுதான் குழந்தை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் நம்மிடத்தில் அந்த குழந்தையை தூய்மையான குழந்தையாக தந்தான். எனவே அந்த குழந்தையை நாம் பெரிதாக ஆகி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அந்த குழந்தை இன்னாலில்லாஹ் ஆகும் பொழுது அதே தூய்மையோடு நாம் ஒப்படைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இருந்தாலும் சரி, உலகத்திலிருந்து பிரிந்து சென்றாலும் சரி, நம்முடைய குழந்தை நம்மிடத்தில் தரப்படும் பொழுது தூய்மையானதாக இருந்தது. அந்த அமானிதத்தை நாம் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதையே தூய்மையுடனேயே திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அத்தகைய முயற்சியில் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெரியவர் ஒரு பையனை கடையில் கொண்டு வந்து விட்டார். 2 வருடம் கழிச்சு அந்த கடைக்காரர் சொன்னார், உங்க பையன் திருடிட்டான், நீங்க கொண்டு வந்து விட்ட பையன் திருடிட்டான், அதனால அவனை நான் திருப்பி அனுப்புறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ கொண்டாந்து விட்டவர் சொன்னா, எப்பா நான் உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது நல்ல பையன் தான், உங்ககிட்ட நான் ஒப்படைக்கும் போது நல்ல பையனாத்தான் இருந்தான், அவனை திருடுவதற்கு சந்தர்ப்பத்தை நீ கொடுத்துட்ட, அவனை காசு வைக்கிற இடத்த அவனுக்கு காட்டி கொடுத்து அவன் எடுத்தாலும் கூட அதை நீ கண்டுக்கிறாம நீ தான் அவனுக்கு எடுத்த, திருட வச்சது நீதான், அதனால நான் இந்த பையனை எடுத்துக்கொள்ள முடியாது, எப்படி நான் தந்தேனோ அப்படி அந்த பையனை தான் கொண்டு வந்து ஒப்படைக்கும் பொழுது ஒரு கிராமத்து பையன், அப்பாவி பையன், எந்த விதமான பழக்க வழக்கம் இல்லாத ஒரு பையனா கொண்டு வந்து நான் ஒப்படைத்தேன், எல்லா தவறுக்கும் நீ வாய்ப்பை கொடுத்து விட்டு அவனை தவறுனதற்கு பிறகு தவறிட்டான் என்று கத்துவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னாராம். அது நியாயமோ இல்லையோ, இதுதான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நியாயம். அல்லாஹ் நம்மிடத்தில் குழந்தைகளை தருகிற பொழுது சுத்தமான குழந்தையாக தருகிறான். யாராவது சொல்லுங்கள், பிறந்த குழந்தை பிறக்கும் பொழுது என்ன உடுத்தி வருகிறது, என்ன கொண்டு வருகிறது, அற்புதமான அழகான குழந்தையாகத்தான் அது நம்மிடத்தில் வருகிறது. அதை கெடுத்ததனுடைய பெரும் பங்கு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு தகவலை தருவார்கள். கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி மாப்பிள்ளை உட்கார்ந்திருப்பார். அப்பொழுது இமாம் சாப் ஒரு பிரசங்கம் ஒன்றை செய்வார், அரபியிலே செய்வார். அந்த பிரசங்கத்திலே ஒரு 3 ஆயத்துகளையும் 2 ஹதீஸ்களையும் சொல்வார். வேற ஒன்னும் இங்க ராமாராமன் சொல்றது இல்ல, அங்க போய் இருந்துட்டு அவர் சொல்றதெல்லாம் ஒரு 3 ஆயத்துகளையும் 2 ஹதீஸ்களையும் தான் சொல்வார், குத்துபா என்ற பெயரிலே. அது சிலருக்கு பிடிக்காது, அது போய்விட்டு போகட்டும். அந்த 3 ஆயத்துகளிலேயும் 2 பொன்மொழியிலையும் ஒரு பொன்மொழி என்ன தெரியுமா? தனாக்கஹு, திருமணம் முடியுங்கள், ஒத்தவாலது, குழந்தையை பெறுங்கள், திருமணம் முடியுங்கள், குழந்தையை பெறுங்கள், ஃபைன்னி உபாஹி பிக்குமுல் உமம யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே உங்களை கொண்டு நான் பெருமைப்பட விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த பொன்மொழி அங்கே தரப்படுகிறது. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? குழந்தையை பெறுங்கள், உங்களை கொண்டு நான் பெருமைப்பட விரும்புகிறேன். பெருமைப்பட விரும்புகிறேன் என்றால் பெருமைப்படும்படியான குழந்தைகளை எனக்கு பெற்றுத்தாருங்க. எந்த பிள்ளையை பார்த்து நான் பெருமைப்படுவேனோ அப்படிப்பட்ட பிள்ளையை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த நேரத்திலேயே உபதேசமாக மாப்பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். அதைத்தான் இங்கு இமாம் எடுத்து சொல்கிறார். தனக்கஹு, குழந்தையை பெறுங்கள், திருமணம் முடியுங்கள், வதவாலது, குழந்தையை பெறுங்கள், ஃபைன்னி உபாஹி பிக்குமுல் உமம யௌமல் கியாமா, கியாமத் நாளில் உங்களை கொண்டு நான் பெருமைப்பட விரும்புகிறேன். நீங்கள் பிள்ளையை பெற்றேன் என்ற பெயரிலே எனக்கு சங்கடத்தை தருகிற பிள்ளையை பெற்று விடாதீர்கள், எனக்கு சங்கடத்தை தருகிற பிள்ளையை பெற்று விடாதீர்கள், எனக்கு பெருமை தரக்கூடிய பிள்ளையாக பெற்றுவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சிலர்கள் நம்மிடத்திலையும் நாம பார்க்கிறோம், தாம் பிள்ளையும் பேர பிள்ளையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவார்கள். ஹஜ்ரத் என் பிள்ளை, என் பேர பிள்ளை, அது ஹஜ்ரத் பாராட்டுற மாதிரி இந்த பிள்ளை இருந்தா வந்து நம்மிடத்தில் அறிமுகப்படுத்துவார்கள். ஹஜ்ரத் பாராட்டினால் போதாது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் நிறுத்தப்படும் பொழுது பெருமானார் ஷபாஷ் ஷபாஷ் என்று பாராட்ட வேண்டும், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக பெற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே நம்முடைய பிள்ளை பெருமானார் பார்த்தால் பாராட்டுகிற அளவிற்கு நாம் பெற்றுவிட்டோமே ஆனால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், அமானிதத்தை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று. எந்த பிள்ளை பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை குனிந்து விடுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாம் பெற்றோமே ஆனால் உண்மையிலே நாம் வருத்தப்பட வேண்டும். அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வரலாறு பூர்வமான ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். டெல்லி ஜாமியா மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதிலே வாசலிலே ஒரு முசாஃபிர் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்.
வருவோர் இடத்திலாம் பிச்சை வைப்பார். அவருக்கு பிச்சை போட்டார்கள். அப்போது ஒரு ஆங்கிலேயர் வந்து ஆங்கிலேயர் இடத்திலும் பிச்சை கேட்டார். அவர் பிச்சை போட்டார். போட்டுவிட்டு அந்த ஆங்கிலேயர் திரும்பியவர் போகும் வழியிலே மணிப்பர்ஸை பேண்ட் பாக்கெட்டிலே சொருவுகிறார். அவர் கவனம் இல்லாமல் அந்த மணிப்பர்ஸ் கீழே விழுந்து விடுகிறது. பேண்ட் பாக்கெட்டிற்குள் செல்லவில்லை, கீழே விழுந்து விடுகிறது. இதை இந்த முசாபிர் பார்த்து விட்டார். இந்த வயோதிகர் சரியாக நடக்க முடியாதவர், அந்த பணக்காரர் நமக்கு காசு கொடுத்து விட்டு பேண்ட் பாக்கெட்டிலே பைய வைக்காமல் கீழே விட்டாரே என்று வேகமாக ஓடி எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் ஒப்படைப்பதற்கான செல்கிறார். அதற்குள் அந்த ஆங்கிலேயர் காரில் ஏறிக்கொண்டு வேகமாக சென்று விட்டார். உடனே இந்த மணிப்பர்ஸை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமே என்று எதிர்பார்க்கிறார். மறுநாளில் இருந்து அவருக்கு 2 வேலை. பிச்சை எடுக்கிறது ஒரு வேலை, அதோடனே யாராவது ஆங்கிலேயர் வந்தார் அந்த மணிப்பர்ஸை திறந்து பார்த்து அந்த படமும் இந்த படம் ஒன்றா இருக்கிறா என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய வேலை. தினமும் அந்த மணிப்பர்ஸையும் அந்த ஆங்கிலேயருடைய படங்களையும் ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருப்பார். 7 நாட்களாக அந்த ஆங்கிலேயர் வரவே இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு யதார்த்தமாக அவர் அங்கே வர உடனே இவர்கள் முதல் எடுத்து காட்டுகிறார்கள், இது உங்களுடைய மணிப்பர்ஸா? பார்த்துவிட்டு அதிர்ந்து போய்விட்டார். பெரியவரே, இந்த மணிப்பர்ஸை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம், இத்தனை வருடங்களாக நான் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்? இதில் ஒன்றும் நான் அதிகமான பணம் வைத்திருக்கவில்லையே, குறைந்த டாலர்கள் தான் வைத்திருந்தேன். எனவே நானே தேடாமல் விட்டு போய்விட்டேன். இதையே நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்பொழுது இந்த பெரியவர் சொன்னார், நீங்களும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர், கிறிஸ்தவர், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர். நானும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர். நான் ஒரு முஸ்லிம். நம் இருவருக்குமே நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது என்று நம்பிக்கை இருக்கிறது. அப்பொழுது ஒரு நியாய தீர்ப்பு நாளையில இந்த சம்பவம் எப்படி அங்கே இடம்பெறும் என்று நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இது சம்பந்தமாக அங்கே நியாய தீர்ப்பு நாள் என்ன சொல்லப்படும் தெரியுமா? நான் உங்களுடைய மணிப்பர்ஸை எடுத்து அப்படியே சுவாகா பண்ணிவிட்டால், அந்த மணிப்பர்ஸை எடுத்து அப்படியே நான் மறைத்துக் கொண்டு சொல்லாமல் விட்டுவிட்டால், பல காலங்கள் ஆகிட்டது, இனிமேல் எங்கே தரப்போகிறார் என்று நான் அதை சொல்லாமல் விட்டுவிட்டால், அது நியாய தீர்ப்பு நாளிலே என்ன சொல்லப்படும் தெரியுமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதருடைய மணிப்பர்ஸை எடுத்து ஏமாற்றி விட்டார் என்பதாக சொல்லப்படும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதருடைய மணிப்பர்ஸை எடுத்து ஏமாற்றி விட்டார் என்று சொல்லப்படும். சில்லறை காசுகளுக்காக வேண்டி, ஒரு பெரிய தொகை அல்ல, சில்லறை பணங்களுக்காக வேண்டி அங்கே சொல்லப்படுகிற பொழுது இந்த வார்த்தை எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியிட்டார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு சங்கடப்படுவார்கள். என் பெருமானாருக்கு நான் இருக்கிற வரை எந்த கௌரவத்தையும் நான் அளிக்கவில்லை, என்னால் அவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆனால் அவர்களை மறுமையில வருகிற பொழுது தலைகுனிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்ட ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்ட ஒருவருடைய மணிப்பர்ஸை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் எவ்வளவு நாணப்படுவார்கள், எவ்வளவு சங்கடப்படுவார்கள். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நான் கௌரவத்தை கொடுக்கவில்லை என்றாலும் கூட தொல்லை கொடுக்க மாட்டேன். எனவே தான் இப்பொழுது உங்களிடத்திலே பத்திரமாக ஒப்படைக்கிறேன். இப்பொழுது தீர்ப்பு எப்படி சொல்லப்படும் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதருடைய மணிப்பர்ஸை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டவர் எடுத்து பத்திரமாக பாதுகாத்து பல காலங்களுக்கு பின்னால் நம்பிக்கையாக திரும்பி ஒப்படைத்தார் என்று சொல்லுகிற பொழுது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமடைவார். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அச்சடைவதை நான் பார்த்தால் நான் சந்தோஷம் அடைவேன். எங்கள் பெருமானாருக்கு என்னால் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால் எனக்கு அது சந்தோஷம் அல்லவா என்பதாக அந்த மனிதர் சொன்னார் என்று ஒரு வரலாற்றை எண்ணி பார்க்கிறோம். இது கற்பனை அல்ல, நடந்தது ஒரு நிகழ்ச்சி. கண்ணியத்திற்குரியவர்களை, உண்மையிலேயே இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மறு உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் எழுப்பப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்களா அல்லது சங்கடம் அடைவார்களா? எப்படிப்பட்ட பிள்ளையை நாம் பெற வேண்டும்? மகிழ்ச்சி அடைகிற பிள்ளையாக பெற வேண்டும். மகிழ்ச்சி அடையக்கூடிய பிள்ளையாக இருக்குமா என்பதை மறு உலகத்திலே நடைபெறுகிற ஒரு காட்சியை, அது கற்பனையாக இருந்தாலும் கூட திருக்குர்ஆனுடைய அடிப்படையில் வருகின்ற ஒரு கற்பனை, அதை வைத்து நீங்கள் ஒப்பிட்டு நோக்கிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறு உலகத்திற்கு வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? நம்முடைய உம்மத்துகள் எல்லாம் உர்ரம் முஹஜ்ஜிரீன், வெண்ணிறமாக, ஒது செய்த காரணத்தினால் ஒளி வெள்ளமாக. மறு உலகம் என்பது இருட்டாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மறு உலகம் என்பது இருட்டாக இருக்கும். அவரவர்கள் கொண்டு வருகின்ற விளக்கு தான் இங்கே வெளிச்சம். மூமின் ஒது செய்தவன் வருவானேயானால் அவன் ஒது செய்த தண்ணீர் பட்ட இடங்கள் எல்லாம் ஜொலிக்கும். இந்த பிரகாசங்கள் தான் அங்கே வெளிச்சத்தை தரும். எனவே என்னுடைய உம்மத்துகள் எல்லாம்
எல்லா உம்மத்துகளும் உர்ரம் முஹஜ்ஜிலீன் வெண்ணிறமாக ஒளி வெள்ளமாக எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திற்கு வருகிறார்கள். மஹ்ஷர் மைதானத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பெருமையோடு வருகிறார்கள் என்று கற்பனை செய்துங்கள். கண்ணியமாக வருகிறார்கள். என்னுடைய உம்மத்துகள் எல்லாம் உர்ரம் முஹஜ்ஜிலீன்களாக எழுப்பப்படுவார்கள். வந்து பார்த்தால் ஒரு பக்கத்திலே குருடர்களாக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கும். குருடர்களாக, கண் பார்வையற்றவர்களாக. இதே சாட்சாத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் தான் குருடர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். ஏன் குருடர்களாக நிற்கிறார்கள் என்பதை அவர்களே மலக்களிடத்தில் கேட்பார்கள். எங்களை ஏன் நீங்கள் குருடராக எழுப்பினீர்கள்? நாங்கள் நல்ல பார்வை உள்ளவர்களாகத்தானே இருந்தோம். உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு வெள்ளை எழுத்து கண்ணாடி கூட போடவில்லையே, ஏன் எங்களை குருடாக எழுப்பினீர்கள்? மரணிக்கும் பொழுது எந்த நிலையில் இருந்ததோ அப்படித்தானே எழுப்ப வேண்டும், எங்களை ஏன் குருடனாக எழுப்பினீர்கள்? அப்பொழுது மலக்கள் சொல்வார்கள், நீங்கள் தொழுகவில்லை, அதனால் குருடனாக எழுப்பினோம். இது அல்லாஹ் சொல்லுகிற செய்தி. 124வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்வான், வமன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய உபதேசத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ ஃபைன்னஹு மஹீஷத்தன் லங்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மறு உலகத்தில் அவர்களை நாம் குருடராகத்தான் எழுப்புவோம். அல்லாஹ் சொல்கிறான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, குருடராகத்தான் எழுப்புவோம். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், லிமா ஹஷர்தனி அமா வகது குன்து பஸீரா, நான் பார்வையுள்ளவனாகத்தானே இருந்தேன், என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்பதாக கேட்பார்கள். அப்பொழுது மலக்கள் சொல்வார்கள், கதாலிக அத்தத்துக்க ஆயாத்தினா ஃபனஸீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா, எம்முடைய உபதேசம் வருகிற பொழுது நீ குருடனாக இருந்தாய், எனவே இப்பொழுது உம்மை நாம் மறந்து விட்டோம் என்பதாக மலக்கள் சொல்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் குருடனாக எழுப்பப்பட்ட ஒரு காட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். நம்முடைய உம்மத்துகள் எல்லாம் உர்ரம் முஹஜ்ஜிலன எழுப்பப்படும் என்று நினைத்து வருகிறார்கள். ஒரு பக்கத்திலே குருடர்களான ஒரு காட்சி. குருடர்களாக ஒரு காட்சி என்றால், இன்னொரு பக்கத்திலே ஒரு சிலர்கள் பேய் பிடித்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறார்கள். பேய் பிடித்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்தர் அடிக்கிறார்கள், திடீரென்று சத்தம் போடுகிறார்கள், திடீரென்று குரல் கொடுக்கிறார்கள், திடீரென்று தலைகீழாக படுத்து உறங்குற, இப்படியெல்லாம் பேய் பிடித்த மாதிரி ஒரு கூட்டம் அலறிக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு என்ன கதி? அவர்கள்தான் குருடராக எழுப்பப்பட்டார்கள் தொழுகாமல். இவர்களுக்கு என்ன கதி என்று நாம் பார்க்கிற பொழுது திருக்குர்ஆன் அதற்கு விளக்கம் சொல்கிறது. அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்து ஷைத்தானு மினல் மஸ். 2:275வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், யார் வட்டியை உண்புகிறார்களோ அவர்கள் மறு உலகத்தில் பேய் பிடித்தவனை போன்று எழுந்திருப்பார்கள். வட்டியை உண்டார்களோ அவர்கள் பேய் பிடித்தவனை போன்று எழுந்திருப்பார்கள். நிச்சயமாக யாருமே வட்டி உண்கக்கூடியவர்களா இல்லை என்று இந்த சமுதாயத்தை நாம் அடித்துச் சொல்ல முடியாது. சிலர்கள் அங்கே இருக்கிற பொழுது மறு உலகத்தில் அந்த காட்சியிலே நிச்சயமாக அவர்கள் பேய் பிடித்துக் கொண்டு அந்தரடித்துக் கொண்டு கூக்கரடித்துக் கொண்டு லூஸ் மாதிரி உளறிக்கொண்டு நிற்கத்தான் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். கண்ணியமாக நம்முடைய உம்மத்துகள் உர்ரம் முஹஜ்ஜிலாக எழுப்பப்படும், கண்ணியமாக பார்த்து வருவோம் என்று வருகிற பொழுது ஒரு கூட்டம் குருடனாக நிற்கிறார்கள், இன்னொரு கூட்டம் பேய் பிடித்து அலறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு கூட்டத்தை பார்த்தால் கழுத்துகளிலே பாம்பு மாலை. யாருக்கோ பாம்பு மாலை நாம் உலகத்திலே பார்த்திருக்கிறோம், யாருக்கோ பாம்பு மாலை பார்த்திருக்கிறோம். அது போன்று அவர்களுக்கு பாம்பு மாலை, பாம்பு மாலையாக இருக்கிறது. இன்னொரு கூட்டத்தை பார்த்தால் அவர்களின் முதுகிலே ஆடு ஏறிக்கொண்டு முட்டிக் கொண்டு இருக்கிறது. ஆடு ஏறினாலும் பரவாயில்லை, மாடு ஏறி முட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய முதுகிலே ஒட்டகம் ஏறி முட்டிக் கொண்டிருக்கிறது. இது என்ன கோர காட்சி என்று நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் அதை பற்றி விளக்கம் சொல்லுவான். 180வது வசனத்திலே அவர்கள் கஞ்சித்தனம் செய்ததை மாலையாக அணிவிக்கப்படும். ஜக்காத்து கொடுக்கவில்லை, ஆனால் அந்த செல்வங்கள் அனைத்தையும் பணமாலையாக அல்ல, பாம்பு மாலையாக. வடநாடுகளிலே பணமாலை பார்த்திருக்கிறோமே, அது அல்ல, பாம்பு மாலையாக மாற்றப்பட்டு அவருடைய கழுத்திலே அணிவிக்கப்படும் திருக்குர்ஆன் சொல்கிறது. எனவே அவர்கள் செலுத்தாத ஜக்காத் ஆடில் இருக்குமானால் ஆடு அவர்களுடைய மேலியேறி முட்டிக் கொண்டிருக்கும், மாடு முட்டிக் கொண்டிருக்கும், ஒட்டகம் முட்டிக் கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமாக வருகிறார்கள். நம்முடைய உம்மத்துகள் உர்ரம் முஹஜ்ஜிலாக எழுப்பப்படுவார்கள் பார்ப்போம் என்பதற்காக பெருமையாக வருகிற நேரத்திலே ஒரு பக்கத்தில் கண்ணீர் குருடியாக, ஒரு பக்கத்திலே அந்தரடித்துக் கொண்டு லூசுகளாக, இன்னொரு பக்கத்திலே மாலை பாம்பை மாலையாக அணிந்து மாடு ஆடு ஒட்டகம் எல்லாம் முட்டிக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்குமானால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைப்படுவார்களா அல்லது சங்கடப்படுவார்களா எண்ணி பார்க்க வேண்டும். இது அல்ல கோலம், எத்தனையோ கோலங்கள் திருக்குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள், ஒரு மனிதன் பிற மனிதனை ஏமாற்றினேனால்
ஒரு மனிதன் பிற மனிதனை ஒரு ஜான் நிலத்தை எடுத்து ஏமாற்றி விட்டான், அது ஒரு 10 ரூபாய் எடுத்து ஏமாற்றி விட்டான், ஏதாவது ஒன்றை கொண்டு ஏமாற்றி விட்டானே, ஆனால் அவனுக்கு ஒரு வால் ஒன்று முளைத்திருக்கும், யாருக்கோ இருக்குமே வால், அது மாதிரி ஒரு வால் முளைத்திருக்கும், அதுல ஒரு கொடி ஒன்று ஒட்டப்பட்டிருக்கும், அந்த கொடியிலே இட்டாம் தேதி இன்னாருடைய மகன் இன்னாரை இவ்வளவு ஏமாற்றி விட்டார் என்ற தகவல் பொறிக்கப்பட்டு இருக்கும். மனிதனாக இருக்கக்கூடியவன் வாழ்முடைத்தவனாக அந்த வானிலையும் தகவல் பலவைகள் அறிக்கக்கூடியதாக ஒரு கூட்டம் இருக்கிற பொழுது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்திதான் ஆகுமா என்பதை எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பொய் சொன்னவனுடைய பற்கள் எல்லாம் உஹது மலை அளவு பெரிது, பொய் சொன்னவனுடைய பற்கள் எல்லாம் உஹது மலை அவ்வளவு பெரிது. அப்படிப்பட்ட நிலையிலே பற்களை தூக்கி கொண்டு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிற பொழுது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைவார்களா அல்லது வேதனை அடைவார்களா? நான் இங்க என்ன சொல்கிறேன் என்றால், திருமண நேரத்திலேயே குழந்தைக்கான எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளப்படாத அந்த மன அவையிலேயே பெருமானார் சொன்னார்கள், என் பிள்ளை, நீங்கள் பிள்ளை பெறுங்கள், நான் சந்தோஷப்படுகின்ற பிள்ளையாக பெறுங்கள், எனக்கு மகிழ்ச்சி தரும் பிள்ளையாக பெறுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் மகிழ்ச்சி தரும் பிள்ளைகளாக நாம் பெற்றோமா? தொழுகை இல்லாத பிள்ளையாக நாம் அந்த பிள்ளை மாறிவிட்டால் அதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். உன்னிடத்தில் நான் தருகிற பொழுது நல்ல சுத்தமான பிள்ளையாகத்தானே தந்தேன், நீ ஏன் அவனுக்கு தொழுகை இல்லாதவனாக பழக்கி தொழுகை இல்லாதவனாக மாற்றியது? அது உன்னுடைய தவறு என்று அல்லாஹ் நம்மை குற்றத்தில் மாற்றுகிற பொழுது தொழுகை இல்லாத பிள்ளையாக ஆகி கண்குருடாக எழுப்பப்பட்டிருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தையாக கொடுத்தோம், அல்லது அவன் வட்டி வாங்கக்கூடியவனாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றி உருவெடுக்க வைத்து அதன் காரணத்தினால் மறு உலகத்திலே தேடி பிடித்தவனை போன்றவன் இருந்தால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கண்ணியத்தை கொடுத்தோமா? அந்த முசாபிர் சொல்வதை நினைத்து பார்க்கிறோம், முசாபிர் சொன்னதை நினைத்து பார்க்கிறோம். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் இடரை தரவில்லை என்றாலும் அவர்களுக்கு எடரை தரக்கூடாது, நான் அவர்களுக்கு நன்மையை தரவில்லை ஆனாலும் சொன்னாரே, அது போன்று நம்முடைய பிள்ளைகளை எப்படி மாற்றி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பிள்ளையாக ஆக வேண்டும். அப்படி ஆக வேண்டுமேயானால் நாம் அதனுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு செயல்களிலையும் கண்காணிப்பாக இருந்து அவர்களை திருத்த வேண்டிய கடப்பாடு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாவாரியாக விளக்குவார்கள். பிள்ளை சாப்பிட ஆரம்பித்தால் கவனியுங்கள், அந்த பிள்ளைக்கு சொல்லுங்கள், குல் பிஸ்மில்லாஹ் குல் பியமீனிக மா யலீக. சாப்பிட ஆரம்பித்தால் நீங்கள் சொல்லுங்கள், நீ பிஸ்மில்லாஹ் சொல்லித்தான் சாப்பிட வேண்டும், வலது கையினால் தான் சாப்பிட வேண்டும், சாப்பிடுகிற பொழுது நடுத்தட்டில் இருந்து சாப்பிடக்கூடாது, ஓரத்தில் இருந்து சாப்பிட வேண்டும். குல் பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடு. குல் பியமீனிக, உன்னுடைய வலது கரத்தை கொண்டு சாப்பிடு. குல் மா யலீக, உன்னை அடுத்த பகுதியை உன் பக்கத்தில் இருப்பதை எடுத்து சாப்பிடு, நடுவிலே எடுத்து சாப்பிடாதே. அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கி கொண்டிருக்கிறது, அந்த பரக்கத் நடுவில் இறங்கும், நீ நடுவில் இருந்து எடுத்து சாப்பிடாதே, ஓரத்திலிருந்து எடுத்து சாப்பிடு. கீழே ஒரு பருக்கை விழுந்து விட்டது என்றால் அதை எடுத்து கழுகி அதை உண்டு விடு. ஏனென்றால் பரக்கத்தான பருக்கை அதுவாக இருந்தாலும் இருக்கக்கூடும், அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கிய பருக்கை அது இருந்தாலும் இருக்கக்கூடும். கீழே விழுந்தால் அதை எடுத்து நீ உண்ணு என்றெல்லாம் உணவு உண்ணுவதிலிருந்து ஒவ்வொரு காரியங்களிலேயும் அவர்களுக்கு நாம் கண்காணிப்போடு ஒழுக்கத்தை பயிற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். 7 வயதாக ஆகிவிடுமையானால் அவர்களை தொழுக சொல்லுங்கள். 9 வயதாக ஆகிவிட்டால் தொழுகாவிட்டால் நீங்கள் அவர்களை அடியுங்கள். 9 வயது 10 வயதாக ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்களை படுக்கையிலே பிரித்து போடுங்கள் என்று நாம் பலரும் கவனக்குறைவாக இருக்கிறோம். பிள்ளைகள் 9-10 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு தனி படுக்கை அறை, கணவனும் மனைவியும் படுக்கிற இடத்திலே படுக்க வைக்கக்கூடாது. அவர்களையும் அவருடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் சேர்த்து படுக்க வைக்கக்கூடாது, அவர்களை தனிமையில் படுக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஒழுக்கத்தை பயிற்றுவிப்பதிலே ஆணுக்கு எந்த அளவிற்கு பங்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பெண்ணுக்கும் பங்கு இருக்கிறது. தாய் தந்தை இருவரும் தான் குழந்தையினுடைய நல்ல ஒழுக்கத்திற்கு காரணகர்த்தர்களாக அந்த குழந்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைப்படும் குழந்தையாக மாற்ற வேண்டிய கடப்பாடு பெற்றவருக்கும் இருக்கிறது, தாய்க்கும் இருக்கிறது, தந்தைக்கும் இருக்கிறது. நம்முடைய பழக்கம் என்ன தெரியுமா? தாய் பொறுப்பிலே விட்டு நம்ம அக்கடா என்று போயிடுவோம். நாம் என்ன செய்வோம்? கடைத்தருக்கு போவோம், வேலை முடித்து விட்டு வருவோம், பையன் தூங்கி இருப்பான், உடனே என்ன பிள்ளை என்ன செஞ்சான் சரியோடு அப்படின்னு அவ்வளவுதான். அதற்கு பிறகு நாம் அவர்களிடத்தில் விசாரிப்பதும் இல்லை, அவனுடைய நடவடிக்கை பற்றி புரிந்து கொள்ளவும் இல்லை, அவன் என்ன பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிறார் என்பதை நாம் கவனிப்பதும் இல்லை. ஏனென்றால் நாமோ அவசர உலகத்திலே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விட்டு தமாசாக சொல்வது பழக்கம். பிள்ளை
பிள்ளை நல்ல காரியத்தை பண்ணிட்டான்னா உடனே பிள்ளையினுடைய கையை அடைச்சிக்கிட்டு அம்மாட்ட போவான். பாத்தியாடி என் பிள்ளை எப்படி பண்ணிருக்கிறான், பாத்தியாடி என் பிள்ளை எப்படி பண்ணிருக்கிறான். அந்த பையன் நல்லதா செய்துட்டான்டா, பாத்தியாடி என் பிள்ளை எப்படி பண்ணிருக்கிறான். அதன் இடத்துல அந்த பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிட்டான்டா, பாத்தியாடி உன் பிள்ளைய. ஆக தப்பு பண்ணிட்டா மனைவிட்ட போய் பாத்தியாடி உன் பிள்ளை என்று சொல்வான். அதனால நல்லது செய்து விட்டார், பாத்தியா என் பிள்ளை, என்ன இருந்தாலும் என் பிள்ளை தானே என்று. இதுவல்ல பெண்ணை குற்றம் சொல்வதோ ஆணை குற்றம் சொல்வதோ அல்ல. அவரவர்கள் தங்களுடைய உரிமைகளை கடமைகளை பிள்ளைகள் விஷயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பான அன்பான பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகவும் மிகவும் சிரமமான ஒன்று. ஏனென்றால் அறிவு திறந்து விடப்பட்டு விட்டது. இன்றைய காலத்தில் உலக அதிசயங்கள் 8 அல்ல 9. அதிலே ஒரு அதிசயம் நம்முடைய குழந்தைகள், ஒரு அதிசயம் நம்முடைய குழந்தைகள், ஒரு அதிசயம். எவ்வளவு சின்ன வயதிலே எத்தனை கல்விகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு நுண்ணிப்பாக அவர்கள் கவனிக்கிறார்கள், எவ்வளவு கவனத்தோடு கவனிக்கிறார்கள், ஒவ்வொன்றிலையும் எப்படி அவர்கள் பிரச்சனைகள் அணுகுகிறார்கள், எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது இன்றைய பிள்ளைகளை மிகவும் கண்காணிப்போடு, முன்னால் இருந்த பிள்ளைகளுக்கு அக்கறை எடுத்ததை விட, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கண்காணிப்பதற்கு அக்கறை எடுத்ததை விட இன்று நம்முடைய பிள்ளைகளை கண்காணிப்பதற்கு மிகவும் அக்கறை எடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிள்ளைகளிடத்து நாம் ஒரு செய்தியை சொல்கிறோம், சொல்லும் பொழுது அதற்கு காரணத்தையும் சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன், ஏன் இப்படி சொல்றேங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லணும். அப்படி காரணத்தை சொல்லலண்டா 19 வயதுக்கு பிறகு அந்த கேள்வியெல்லாம் மனசுள் தேக்கி வைத்துக் கொண்டு அவன் பதிலை தேடி அலைகிறான். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், நாம் கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதிலை தரவில்லை, ஆனால் அந்த கேள்வியெல்லாம் அவன் ஸ்டோர் ஆயிரும். 19 வயசுக்கு பிறகு அந்த கேள்விகளுக்கு அவன் விடையை தேடி அடைகிறான். அந்த விடையை தேடும் பொழுது அவனுடைய விடை சரியான திசையில் இருந்தால் அவனை நல்லவனாக இருக்க முடியும், தீமை திசையில் இருந்தால் அவனை தப்ப வைத்துவிடும். எனவே கேள்விகளுக்கு உரிய பதிலை சொல்லுங்கள் என்பதாக முதலில் அந்த பதிலை நாம் தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல செய்திகளை சொல்கிற பொழுது பதிலையும் சேர்த்து சொல்கிறான். உதாரணமாக அன்றை கூட நாம் சொன்னோம், ஹிஜாப், முழுமையான அந்த பர்தாவை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏன் மேற்கொள்ள வேண்டும்? அதற்கான பதிலையும் சொல்கிறான், லியல்லா யூதைன, நீங்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக. காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். ஹிஜாப் என்ற அந்த பர்தாவை நாம் அனுமதித்திருக்கிறோம், ஏனென்றால் நீங்கள் பலரால் தொல்லப்படுத்தப்படக்கூடாது. அப்ப பிள்ளைகிட்ட நீ முழுதா பரமா போடுன்னு சொல்லுகிற பொழுது ஏன் பர்தா போடணும், பர்தா போடுவதனால் உள்ள லாபம் என்ன நஷ்டம் என்ன என்பதை விளக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் போடாமல் இருந்தால் என்ன கேவலங்கள் வரும் என்பதை நாம் அங்கே பதிலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளை பார்த்து சொல்வான், ஃபலா தஹ்வானா பில் கௌலி, பெண்கள் நீங்கள் வீட்டிலே இருக்கிற பொழுது ஆண்கள் யார் வந்தாலும் அவர்களிடத்திலே நீங்கள் கடுகுடு என்று பேசுங்கள், குழைந்து பேசாதீர்கள், கடுகுடு என்று பேசுங்கள். பெண் மட்டும் தனியாக இருக்கிற பொழுது ஒரு ஆண் வந்தான் என்றால் அங்கு நளினமாக பேசாதீர்கள், வார்த்தையை ரஃப்பாகவே நீங்கள் விடுங்கள். பெருமானாருடைய துணைவியருக்கு சொல்வதை போல் அல்லாஹ் சொல்வான். காரணம் என்ன? காரணத்தையும் சொல்கிறான். அவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்குமானால் அவன் வேறு விதமாக கற்பனை செய்து கொள்வான். நீங்கள் குலைந்து பேசிய உடனேயே உங்களுக்கு அந்த மாப்பிள்ளையின் அந்த மனிதனின் மீது ஒரு கண்ணு இருக்கிறது என்று அவன் தவறாக புரிந்து கொள்வான். தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் கடகட என்று பேசுங்கள், நீங்கள் நல்ல ரப்பாக பேசுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். இப்படி குர்ஆனிலே ஒவ்வொரு செய்திகளையும் சொல்லும் பொழுது ஒரு காரணத்தையும் சொல்கிறார். ஏன் அந்த காரணத்தை சொல்கிறான் என்றால் இன்றைய பிள்ளைகளுக்கு நாம் ஒவ்வொன்றையும் அர்த்தத்துடன் என்ன காரணம் என்பதை சொல்ல வேண்டும். சொல்லவில்லை ஆனால் பிள்ளைகள் வருங்காலத்திலே அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தேடி அடைகின்றன. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் முதலிலே குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்தை சூழ்நிலையில குழந்தைகள் மீது நமக்கு பழுவதற்கு நேரம் இல்லை, ஆனால் ரெண்டே வேற வேலையை வைக்க கூடாது. கல்யாணத்துக்கோ காட்சிக்கோ போக கூடாது. பிள்ளைகளோட அன்றைக்கு புறம் கழிக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது அந்த பிள்ளைகளோடு நாம் கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நாம் நேரம் ஒதுக்கவில்லை ஆனால் அந்த பிள்ளைகள் நம் மீது அன்பு செலுத்தவும் செய்யாது, நம்முடைய சொற்களுக்கு அது மதிப்பு கொடுக்கவும் செய்யாது, தான் தோன்றித்தனமாக வளர ஆரம்பிக்கிறோம். நாம் அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்த்தோமே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியிலே செல்லும் பொழுது உன் குருவி என்னாச்சுப்பா? ரோட்ல போகும்போது பெருமானார் கேட்கிற கேள்வி, பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தர் குருவி வளர்த்துக்கிட்டு இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கறையா? எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு கம்பீரமா சொல்லவனே, ராஜாத்தி ராஜ கம்பீரன்,
கன்னிமணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிற பொழுது அவர்கள் அந்த கம்பீரத்தோடு செல்ல வேண்டும். ஆனால் பெருமான் அனுசுறாரு பக்கத்து வீட்டுக்கு போய் யா உமைர் மா ஃபாலு நுவைர், யா உமைரே உன் சிட்டுக்குருவி என்னாச்சுப்பா கேள்வியை கேட்பார்கள். பெருமானார் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் எப்படி குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்கிறார்கள் என்றே சொல்கிறேன். பெருமானாருக்கு இருந்த பணிகள் ஏராளம், அதை நாம் இப்பொழுது விளக்க வேண்டிய தேவையில்லை. அவ்வளவு பணிகளுக்கு மத்தியில ஊரா விட்டு பிள்ளைகளிடத்தின் மீது இவ்வளவு அக்கறை, ஊரா பிள்ளைகள் மீது அக்கறை பெருமானார் ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்றால், நாம் நம்ம பிள்ளைகள் மீதாவது அக்கறை செலுத்த வேண்டும் அல்லவா? என்றாவது நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆனது அதை பற்றியுள்ள முழு விவரங்களை நாம் கவனித்தோமா என்றால், வியாபார யுகத்திலே நாம் போகும் பொழுது பிள்ளை தூங்கிவிடும். காலையில் நாம் எழுந்திருப்பதற்குள் பிள்ளை ஸ்கூலுக்கு சென்றுவிடும். நாம் போகும்போது ராத்திரி தூங்கிறோம், நாம காலை அதிகாலையில 10 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்குள்ள குழந்தை ஸ்கூலுக்கு போயிடும். கடைசியில அந்த பிள்ளைக்கும் நமக்கும் இடையில நம்ம தாப்பனார் என்று ஒருவர் இருந்தார், டாடி என்று ஒருவர் இருந்தார் என்ற நிலையில் தான் இருப்பதன் காரணத்தினால் பிள்ளைகள் நம்முடைய பேச்சுக்கு வருவதும் இல்லை, பெருமானார் பாராட்டுகிற பிள்ளையாக நாம் ஆகுவதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரா விட்டு பிள்ளை ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க. சில பையங்க சொல்றாங்க ரூஹுல் பயான் என்ற நூலிலே அந்த வர்க்கத்தை எழுதுறாங்க, யார சொல்லலாம் உங்க பேர பிள்ளைகளை மட்டும் நீங்க உப்பு சுமக்குறீங்களே, எங்களை உப்பு சுமக்க யாராவது சொல்லுவாங்களா? நான் போறேன் என்ன எந்த பிள்ளையாவது கேட்குமா? நான் ரோட்ல போறேன் எந்த பிள்ளையாவது கேட்குமா? கேட்காது. ஏடா எனக்குள்ள அன்பு அப்படித்தான். ஆனால் பெருமானாரை பார்த்து கேட்கிறது, உங்க பேர பிள்ளைகளை மட்டும் உப்பு சுமக்குறீங்களே, எங்களை உப்பு சுமங்களே. அப்ப பேர பிள்ளைகளை உப்பு சுமக்கிற செய்தி ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. உப்பு சுமப்பது என்றால் என்ன? குழந்தையை கழுத்திலே கையை போட்டுக்கொண்டு அந்த பிள்ளையினுடைய 2 காலையும் நம்முடைய கம்கட்டிலே இடுக்கிக் கொண்டு உப்பு வேணுமோ உப்பு என்று புரிந்து கொண்டே விற்க வேண்டும். அங்கு ஒரு இடத்துல நான் ஒருபடி உப்பு என்பதாக பிள்ளை இறக்கி வைக்க வேண்டும். இந்த விளையாட்டை பெருமானார் தான் பேர பிள்ளையோடு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ரோட்டில் உள்ள பிள்ளை சரி சொல்லுது. அப்ப பிள்ளைகளுக்கு எவ்வளவு நெருக்கி ஒதுக்கி இருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்ற நீ சொன்னால் மட்டும்தான், சுன்னத்தான தொழுகை தொழுவது மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் அவர்கள் நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அது இந்த குழந்தை என்பது ஒரு தனி பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையின் மீது அன்பு கொண்ட அளவிற்கு உலகத்தில் யாருமே குழந்தையின் மீது அன்பு கொண்டிருக்க மாட்டார்கள். குழந்தையை சொல்கிறது, உப்பு சமக்கிறீர்களே எங்களையும் உப்பு சமங்களே. பெருமானார் உடனே கேட்டார்கள், எப்பா உப்பு சமக்கிறதா காசு வேணுமே காசு வித்திருக்கியா, காசு வேணுமே காசு வித்திருக்கிறான்னு கேட்கிறார். உடனே குழந்தைகள் இருக்குது என்று ஆளுக்கு இந்த பைசாக்கள் இருக்குமல்ல, சில்லற பைசாக்கள் 5 பைசா 10 பைசா, இந்த காலத்துல முசாபத்தை கொடுத்த கூட வாங்க மாட்டான், அது மாதிரி ஒரு சில்லற பைசாக்களை கொடுத்து வச்சிருக்கிறோம் என்று கொடுக்கின்றன. பெருமானார் கையில் வாங்குறார். கையில் வாங்கி பார்த்து விட்டு என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அவங்க சகோதரர்கள் சில வெள்ளி காசுகளுக்கு விட்டுட்டதாக அல்லாஹ் சொல்றான். அந்த பிள்ளைகளிடத்தில் ஒரு ஞானத்தை அந்த நேரத்தில் புகுத்த நாடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சகோதரர் எல்லாம் தராஹிம மஅதூதா வெள்ளி காசுகளுக்கு விற்பதாக அல்லாஹ் சொன்னா, ஆனா நீங்களோ சில்லற பைசாவுக்கு என்னை விலைக்கு வாங்கிட்டீங்களே, என்னை சில்லற பைசாவுக்கு விலைக்கு வாங்கிட்டீங்களே, உங்களை உப்பு சமக்க வச்சுட்டீங்களே, உங்களுக்கு வேலைக்காரனை ஆக்கி விட்டீர்களே என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளிடத்தில் காட்டி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளையா தூக்கி அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தை துவங்கினார். குழந்தைகள், நம்முடைய குழந்தைகளை நாம் தூக்கி இருக்கிறோமா, உப்பு சுமந்து இருக்கிறோமா, கழுத்திலே வைத்து விளையாடி இருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகிறார்கள். அவருடைய பேத்தி உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய சஜிதாவில் கிடக்கும் பொழுது கழுத்திலே இருப்பாங்க. குழந்தைகளுக்கு அது பழக்கம். நாம் தொழுகிற பொழுது கழுத்திலே வந்து ஏறிக்கொள்கிறது, பெருமானார் கழுத்திலே சவாரி செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தால் எப்படி சஜிதா செய்வார்கள் தெரியுமா? எவ்வளவு கிராத் ஓதினார்களோ அதே அளவு குனிவார்கள், எவ்வளவு நேரம் கிராத் ஓதினார்களோ அதே நேரம் குனிவார்கள், எவ்வளவு நேரம் குனிந்தார்களோ அதே அளவுக்கு சஜிதாவில் இருப்பார்கள். எனவே புள்ள நல்ல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. சஜிதாவிலிருந்து எழும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு சஜிதாவிலிருந்து மேலே நிமிர்கிறார்கள். நிமிர்ந்து விட்டு 2வது சஜிதாவில் போகும் பொழுது குழந்தையை தூக்கி கழுத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். சஜிதாவில் இறங்கியவுடன் குழந்தையை இறக்கி வைத்துவிட்டு திரும்பவும் எழுந்திருக்கிறார்கள். அடுத்த ரக்காத்தை முடித்தவுடன் குழந்தையை தூக்கி கழுத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். தொழுகின்ற பொழுதே கூட தன்னுடைய பேரப்பிள்ளைகள் பேத்திகள் விளையாடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி அப்படி அன்பு காட்டக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அன்பை காட்டி கொடுக்கிறார்கள். குழந்தைகளை பண்படுத்த வேண்டுமானால் வெறுமனே ஆளுமை மட்டும் போதாது, அன்புக்கு பிறகுதான் ஆளுமை. அன்புதான் ஆளுமையை வலியுள்ளதாக ஆக்க முடியும்.
ஆளுமை வெறும் அதிகாரம் மட்டும் தகப்பனார் என்ற பெயரிலே அதிகாரம் பற்றினால் இந்த காலத்து பிள்ளைகளிடத்தில் செப்பெடுக்காது, அதிகாரத்தை விரும்பாது, அன்புடன் உள்ள அதிகாரத்தை தான் விரும்பும். எனவே அன்பை பெருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பை குழந்தைகளிடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள். ஒரு வரலாறு ஸெய்த் இப்னு ஹாரிஸா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க அம்மா பிள்ளையை தூக்கிட்டு 8 வயது பிள்ளையை தூக்கி கொண்டு அவங்க அம்மா ஏதோ ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த காலத்து அரபியல் கொள்ளையர்கள் திடீரென்று வழிமறித்து பிள்ளையை பிடிங்கிட்டு போயிடறாங்க. குழந்தையை பிடுங்கி 8 வயது சிறுவனை பிடுங்கிட்டு போயிடறாங்க. பிடுங்கி கொண்டு போய் மக்காவுள்ள சூக் உகால் என்ற கடைத்தருவில் அடிமையா வித்துறாங்க. அந்த அடிமை வாங்கி கொண்டு அரபு நாட்டுக்கு வந்து ஒருத்தர் மக்காவிலே வந்து அந்த அடிமையை விற்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அடிமையை வாங்குகிறார்கள். அவர் உண்மையிலேயே அடிமை அல்ல, சுதந்திரமான பிள்ளை. ஆனால் கொள்ளையர்கள் அடிமையாக வித்துறாங்க. அடிமையாக சந்தையில் விற்கப்பட்டது. ஹதீஜா நாயகம் அதை வாங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு இந்த அடிமையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் இடத்தில் கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த சிறுவன் வளர்கிறார். அடிமை என்றால் வேலைக்காரனை விடவும் மோசம். நம் வீட்டுடைய வேலைக்காரர்கள் மீது நாம் பிரியம் கொள்வோமா? நம்முடைய வீட்டு வேலைக்காரன் நம்ம புள்ள மேல வேற வேலைக்காரன் மீது பிரியம் கொள்வோமா? ஆனால் வேலைக்காரனை விடவும் மோசம் அடிமை என்பது. அப்படிப்பட்ட அடிமை பெருமானாரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஆனால் தாய் பிள்ளையை பறிகொடுத்து விட்டு என் பிள்ளை எங்க இருக்கிறானோ என்று நாடாக தேடுகிறார்கள். பல காலம் தேடி அறிகிறார்கள். கடைசியில் ஹஜ்ஜுக்கு வருகிற பொழுது, அந்த காலத்திலும் ஹஜ் இருந்தது, ஹஜ்ஜுக்கு வருகிற பொழுது யாரோ ஒருவர் இந்த பையனை பார்த்து விட்டார். நீ செய்துதானே என்று கேட்டார். ஆமாம் நான் செய்துதான். அப்படியா என்று போய் தகவலை சொல்லிவிட்டார். தாயாரும் அவருடைய சிறிய தகப்பனாரும் பெரிய தகப்பனாரும் நேர வருகிறார்கள். தகப்பனாரும் சிறிய தகப்பனாரும் நேர வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, நீங்கள் ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள், காபாவிற்கு சேவை செய்யக்கூடிய நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய பிள்ளை அநியாயமா இப்படி தூக்கிட்டு வந்து அடிமையா விட்டுட்டாங்க. இப்போ உங்ககிட்ட அந்த பிள்ளை இருக்குது, தயவு செய்து அந்த பிள்ளையை கொடுத்துருங்க. நீங்க என்ன விலை கொடுத்தீர்களோ அந்த விலையை பன்மடங்கா வேண்டாம்னு நாங்க தந்துடுறோம். அந்த தாய் பிள்ளைய காணாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறான். அதனால பிள்ளைய நீங்க எங்க இடத்துல ஒப்படைச்சிருங்க, நாங்க எவ்வளவு பணம் வேண்டாலும் தர்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமா அழைச்சிருப்பாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அடிமையாக இருந்த அவரை கூப்பிட்டு, எப்பா இவர் யாரு? பெருமானார் கேட்கிறார், இவர் யார்? இவர் எந்த தகப்பனார். சரி, இது யாரு? என்னுடைய செச்சா. தெரியுதா? தெரியுது. இவங்க தானா? ஆமா. சரி போ என்று சொன்ன பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நிச்சயமாக நான் போக மாட்டேன், எனக்கு தந்தை நீங்கள் தான், நான் நிச்சயமா போக மாட்டேன் என்று அழுக ஆரம்பிச்சுட்டார், அடம் பிடிக்கிறார். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், பெற்ற தந்தையும் சிறிய தந்தையும் சொல்றார்கள், அடிமை வாழ்க்கை உனக்கு பெருசா தெரியுதா? அத்தா அம்மா கூப்பிட நீ வரல, அடிமை வாழ்க்கை பெருசா தெரியுதா? உன்னை மாடு மாதிரியே படி வாங்குறாங்களே, அது உனக்கு பெருசா தெரியுதா? அத்தா அம்மா கூப்பிட வரலையா? வேண்டியதில்லை எனக்கு. அப்படி ஒரு அடிமை சொல்லுவாரே, ஆனால் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்தி இருக்கிறார்கள். அன்பு செலுத்துவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பை செலுத்தியிருப்பார்கள் என்றால், தன் வீட்டு பிள்ளை அல்ல, தனக்கு வேலைக்காரனும் அல்ல, அடிமை போன்றுள்ள ஒரு அடிமை இடத்திலே இவ்வளவு பாசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவுடன் பெருமானாருக்கே புல்லரித்து விட்டது. தந்தை என்று என்னை சொல்கிறான் என்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நேர காபத்துல்லாஹ்வுடைய வளாகத்துக்கு வந்தார்கள். யா மாஷர குரைஷ், ஓ குரைஷினர்களே, இஷ்ஹது, நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், இன்னஹாதா இப்னி, இது மகன், இன்றிலிருந்து இது மகன், இது அடிமை இல்ல, இது என்னுடைய மகன். இன்னஹாதா இப்னி யரிஸ்னி வ யரிஸா, எனக்கு இவர் வாரிசா வருவார், இவருக்கு நான் வாரிசா வருவேன், நீங்கள் எல்லாம் சாட்சி, இது என்னுடைய மகன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். சொல்லிவிடுக்கிறார்கள், உலகத்தில் எவரும் இந்த மகன் என் மீது அன்பு செலுத்துகிறவரை யாருமே அன்பு செலுத்தவில்லை. இந்த மகன் என் மீது அன்பு செலுத்துகிற அளவுக்கு. அபூபக்கரா இருந்தாலும் சரி, ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த சஹாபியும் சரி, எந்த மகன் எனக்கு அன்பு செலுத்துகிறவரை யாருமே அன்பு செலுத்தவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக சொன்ன அந்த காட்சி ஒரு சின்ன பிள்ளை மனதிலே இடம் பிடிக்க வேண்டும். ஆனால் அதை நமக்கு சரித்திரமாக சொல்லப்படுது என்றால், அடுத்த பிள்ளையின் மீது இவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் நம்ம பிள்ளையின் மீது எப்படி அன்பு செலுத்தணும்?
நம்ம பிள்ளையின் மீது நம்ம அன்பு செலுத்த தவறுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பிள்ளைய எவனோ ஒருத்தனை அன்பு செலுத்துறாங்கிறான், அதன் மீது நம்பிக்கை வச்சு அங்க போயிருது. ஏன்னா அந்த அன்பு நம்ம அம்மாட்ட கிடைக்கல, அந்த அன்பு நம்ம அத்தாட்ட கிடைக்கல, அந்த அன்பு நம்முடைய சகோதரன் கிடைக்கல, அந்த அன்பு நம்முடைய சகோதரத்தை கிடைக்கல, நம்ம குடும்பத்துல யாரும் கிடைக்கல. இவன் நம்ம மீது அன்பு செலுத்துறான், அதனால இவன் தான் நமக்கு கதி என்று அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் அவன் நானும் உடனே தயாராகிடும். காரணம் என்ன? நம்ம ராணுவ ஆட்சி தான் செய்தோம். குழந்தைய நாம் ராணுவ ஆட்சியை தான் வந்துச்சா போச்சா, படிக்கணும் பண்ணியா படிச்சியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, ஆர்டர் மேல ஆர்டர் படக்கூடியவனா தந்தை இல்லை. அன்பு சொல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பிள்ளை ஒப்படைக்கப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பிள்ளை ஒப்படைக்கப்படுகிறது. எப்படி ஒப்படைக்கப்படுகிறது தெரியுமா? மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்த பொழுது எல்லோரும் போய் ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. எல்லோரும் போய் பார்க்க போறாங்க. ஒவ்வொருத்தரும் தன் கையில் உள்ளதை கொடுத்து விட்டு பார்க்கிறார்கள். தன்னிடத்திலே பேரிச்சம்பழம் இருந்தால் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். தன் வீட்டிலே நெய் இருந்தால் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். தன்னிடத்திலே பாலாடை கட்டி இருந்தால் கொண்டு போய் பெருமானார் இடத்துல அன்பளை கொடுத்து விட்டு ஒருவரா பார்த்து வருகிறார்கள். மதீனாவிற்கு வந்த புதிதிலே அப்போது ஒரு தாய் கடைசியாக போனாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. 2-3 நாட்களாக, ஒரு வாரமாக ஆள் வந்து பார்த்துட்டே இருந்துச்சு. இந்த அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாரும் போன பிறகு கடைசியா போனாங்க. கடைசியா போய், யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கிற பொழுது ஏதாவது கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்து விட்டுத்தான் செல்கிறார்கள், எல்லாரும் கொடுத்து விட்டுத்தான் சொல்றாங்க, நானும் ஏதாவது கொடுக்கணும், ஆனா என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னிடத்துல பேரிச்சம்பழமும் கிடையாது, என்னிடத்துல பாலாடை கட்டிகம் கிடையாது, நெய்யும் கிடையாது, தொன்னையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் என்னத்தை கொடுப்பேன்? அபலை, நான் ஒரு அபலை. ஆனாலும் கூட உங்களுக்கு கொடுக்கணும் ஆசை இருக்கு, மனசுல கொடுப்பதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால என் பிள்ளைய நீங்க வச்சுக்கோங்க, என் பிள்ளைய நீங்க வச்சுக்கோங்க. சிறு பையன் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, என் பிள்ளைய நீங்க வச்சுக்கோங்க, உங்க மகனை வச்சுக்கோங்க, ஒப்படைச்சிட்டு போறான். பிள்ளையை கொடுத்து அந்த தாய் பெருமானாரை பார்த்து செல்கிறார். அதன் பிறகு என் பிள்ளை என்று தேடி வரவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். 10 வருடம் சேவை செய்துவிட்டு அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அதிசயம் நம்ம பார்க்கிறோம். என்னை வேலைக்காரனாகத்தான் என் தாய் ஒப்படைத்திருந்தாள், ஆனால் என்னுடைய தாயை விட பன்மடங்காக எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கவனித்துக் கொண்டார்கள். இதுவரைக்கும் 10 வருஷத்துல ஏண்டா அப்படி செஞ்சேன்னு ஒரு நாள் கூட கேட்டதில்லை, ஏண்டா இப்படி செய்யலன்னு ஒரு நாள் கூட கண்டித்தது. எதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள் என்றால், நாம் ஒவ்வொருவருமே ரசூலுல்லாஹை போன்று பிள்ளையின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக வழிகாட்டி. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்விடத்தில் அழகு முன்மாதிரினா முன்மாதிரி, எல்லாத்திலையும் முன்மாதிரி. பிள்ளைகள் மீது நீங்க என்ன அன்பு செலுத்துறீங்க? ராணுவ ஆட்சியா வீட்டுல நடக்குது. அன்பை வைத்துத்தான் பிள்ளைகளை திருத்த முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவப்படுத்துற அளவிற்கு நாம் அந்த பிள்ளையை மாற்ற வேண்டும். ஆனால் எந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை, அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பார்க்கின்ற வாய்ப்பை அவர்களுக்கு அல்லாஹ் தரவில்லை. அவர்களுடைய பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அவர்களை கண்குளிர பார்க்கும் ஆசையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தரவில்லை. குழந்தையை கொடுத்தான், 1, 2, 3 குழந்தைகளை கொடுத்தான். ஆனால் 3 குழந்தைகளுமே சின்ன வயதிலேயே மாட்டார். பயிற்சி கொடுத்து சிறப்பான வாழ்க்கை வாழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் அவர்களிடத்தில் பிள்ளை போன்று பணிந்த ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா மேலே சொன்னமே அவர், அனஸ் ரலியல்லாஹு, அதே போன்று அலி ரலியல்லாஹு தனவை தகப்பனார் விட்டு விட்டார்கள் பெருமானார் இடத்திலேயே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தன்னோடு அண்டிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை மிகப்பெரிய ஞானியாக மாற்றி காட்டினார், அறிவாளியாக மாற்றி காட்டினார்கள். எப்படி சொல்வார்கள் தெரியுமா? ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் இல்முடைய பட்டணம் என்றால் அலி அதனுடைய தலைவாசல். தன்னுடன் அண்டிய பிள்ளையை எவ்வளவு அறிவாளியாக பெருமானார் ஆக்கி இருக்கிறார்கள். என்ன ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க வச்சா அறிவாளியாக ஆக்கினார்கள், அல்லது அடுத்த ஸ்கூலில் போய் படிக்க வைத்தால் எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. தானே சொல்லிக் கொடுத்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, நான் ஒரு கல்வி பட்டணம் என்றால் வெறும் பட்டணம் தான், ஆனால் வெளியாகிற இடம் தலம் அலி என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பெரிய ஞானியாக மாற்றி காட்டினார்கள். நம்முடைய பிள்ளைகளை மாற்றி காட்ட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஞானி! ஒரு சமயத்திலே போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் கேட்கிறாரு, 1 இருந்து 10 எண்களால் எல்லா எண்ணாலும் வகுக்கப்படக்கூடிய ஒரு எண்ணை சொல்லு.
அலியல்லா இடத்துல கேட்கிறாங்க, 1 to 10 வரை எல்லா எண்களாலும் வகுக்கப்படக்கூடிய ஒரு எண்ணை, வகுபடும் எண்ணை சொல், நீதி இல்லாமல் வகுக்க வேண்டும், ஒரு நபரை ஒரு எண்ணை சொல்லு என்று கேட்கிறார்கள். அதற்கு அலியல்லா சொன்னாங்க, வாரத்தின் நாட்களை மாதத்தின் நாட்களால் பெருக்கி அதை வருடத்தின் மாதங்களால் பெருக்கு போ என்று சொன்னார். வாரத்தின் 7 நாட்களை மாதத்தின் நாட்களால் பெருக்கு, 7 3 210 என்று பெருக்கு, அத வருடத்தால பெருக்கு, 210 12ஆல பெருக்கு, 2520. 2520 என்ற எண் 1 முதல் 10 வரை எல்லா எண்களாலும் வகுபடக்கூடிய எண். அவன் ஒரு கணக்கு போட்டான் என்றால் உடனடியாக ஒரு கணக்கு. இது இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் அல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையிலே படித்த அதற்கு அலியல்லாஹு அற்புதமான விளக்கத்தை சொன்னார்கள். வாரத்தின் நாட்களை மாதத்தின் நாட்களால் பெருக்கி வருடத்தின் நாட்களால் பெருக்கு வரும் என்று சொல்லிக் கொண்டு செல்கிறார். ஒருவர் அங்கிருந்து வருகிறார், எந்த ஜீவன் முட்டையிடும், எந்த ஜீவன் குட்டி போடும்? அட போப்பா, காது வெளியில தெரிஞ்சா குட்டி போடும், காது உள்ள இருந்தா முட்டையிடும். எவ்வளவு அறிவார்ந்த சொற்கள்! குர்ஆனிலே அவர்கள் எவ்வளவு ஞானத்தை பெற்றிருந்தார்கள். ஒரு சமயத்தில் 2 தாய்களுக்கு இடையிலே தகராறு. 2 தாய்களும் குழந்தையை பெறுகிறார்கள், ஒரே நேரத்தில் குழந்தையை பெறுகிறார்கள். இன்றைய அரசாங்க ஆஸ்பத்திரியில நம்பர் 1 2 விடுறாங்க, அதனால இல்லட மிஸ் ஆகாம இருக்குது, இல்லட மிஸ் ஆயிரும். 2 பேரும் ஒன்றை குழந்தைய பெற்றாங்க. ஆனா ஒரு குழந்தை ஆண் குழந்தை, ஒரு குழந்தை பெண் குழந்தை. 2 பேருமே ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு உள்ளதுன்னு சொல்றாங்க. ஒரே நேரத்தில் குழந்தை பெறப்பட்டது, ஒரு குழந்தை ஆண் ஒரு குழந்தை பெண்ணு, 2 பேருமே ஆம்பளை தான் எனக்கு, ஆம்பளை தான் என்பதாக சொல்கிறார். அதற்கு அலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் இது பிரச்சனை வருது. உடனே அவங்க சொன்னாங்க, பால் 2 பேரும் கறந்து கொண்டு வாங்க. 2 பேரையும் பால் அவருடைய தாய்ப்பாலை கறந்து கொண்டு வர செய்து அது 2ஐயும் எடை போடுகிறார். எடை போட்டு எடை எது கூட இருக்குதோ அவள்தான் ஆண் குழந்தைக்கு சொந்தக்காரி, எடை யாருக்கு குறைவாக இருக்கிறதோ அதுதான் பெண் குழந்தைக்கு சொந்தக்காரி என்று தீர்ப்பளிக்கிறார்கள். எந்த ஆதாரத்தில் சொல்கிறார்கள்? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்களை விட ஆண்கள் வலுவானவர்கள் என்று சொல்றான். வலுவானவர்களுக்கு வலுவான உணவைத்தான் அல்லாஹ் கொடுத்திருப்பான். எனவே வலுவான உணவு உள்ளவர் தான் ஆண் பிள்ளைக்கு சொந்தக்காரி என்பதாக தீர்ப்பளித்தேன் என்பதாக கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்கள், 1000 செய்திகள். ஒரு சமயத்திலே குழந்தை ஒன்று பிறந்து விட்டது 6 மாசத்துல. கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல குழந்தை பிறந்து, கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல குழந்தை பிறந்துச்சு. இப்ப சண்டை, கணவன் சொல்றான் எனக்கு பிறந்தது இல்லைங்க. அதற்கு அரியர் இடத்துல பிரச்சனை வந்து அரியர் சொன்னாங்க, உனக்கு பிறந்ததுதான். எப்படி சொல்றீங்கடா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் வாலிதாத்தி யுர்திஹன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு 2 வருஷம் பால் கொடுப்பார்கள் என்று ஒரு இடத்துல சொல்றான். தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 2 வருஷம் பால் கொடுக்கணும், 2 வருஷம் பால் கொடுக்கணும் என்று கணக்கு சொல்றான். இன்னொரு இடத்துல ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹரா, குழந்தை உண்டான காலமும் பால் கொடுக்கிற காலமும் சேர்த்து 30 மாசம் என்று சொல்கிறான். ஒரு இடத்துல 2 வருடங்கள் கொடுக்க வேண்டும் என்கிறான். இன்னொரு இடத்துல கருவறையும் சேர்த்து கருவான காலத்தையும் சேர்த்து 30 மாசம் என்று சொல்கிறார். அப்படி 30 மாதத்திலே 24 மாதத்தை கழித்தால் 6 மாதம் குழந்தை உண்டாயிருந்தால் போதும். 6 மாதம் இருந்தால் அந்த குழந்தை ஒரு லென்ஸ் கூட இல்லாத காலத்துல குழந்தை இது இந்த தாய்க்கு உள்ளதுதான் என்று கண்டுபிடிக்கிறார்கள். இன்று மரபணுவை வைத்து ஆராய்ச்சி பண்ணுவார்கள். ஆனால் அந்த மரபணு எல்லாம் இல்லாத காலத்துல இந்த குழந்தை இந்த தாய்க்கு உள்ளதுதான். ஏன்னா 6 மாசம் கரு இருந்தால் போதும் என்று படைச்ச ரப்பே சொல்றான். பால் கொடுப்பது 2 வருஷம் 24 மாசம், பால் கொடுப்பதும் கரு உண்டாவது சேர்த்து 30 மாசம் ஆக கழிச்சு பார்த்தால் 6 மாசம். 6 மாசத்திலேயும் அரபி கணக்குப்படி 178 நாட்கள் இருந்தால் போதும். ஏனென்றால் 3 வருஷத்திற்கு ஒரு தடவை, 3 மாதத்திற்கு ஒரு தடவை 29 நாட்களாக வரும். 3 மாதத்திற்கு ஒரு தடவை 29 நாட்கள் வரும் என்கிற காரணத்திலே 178 நாட்கள் இருந்தால் போதும் என்ற நிலையில அங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, 2 பிள்ளைகள் பெருமானாரை அண்டியது. ஒன்று அலி ரலியல்லாஹு, மற்றொன்று இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் அதுவும் குழந்தையோடு பெருமானாருடன் சகவாசம் உள்ளது. தன் பிள்ளையை வளர்க்கவில்லை, ஆனால் அடுத்த பிள்ளை என்றாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஈசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளராக இப்னு அப்பாஸ் அவர்களை அறிமுகப்படுத்தினார். திருக்குர்ஆனுக்கு விரிவுரை அவர்கள் சொன்ன விளக்கம் தான், நம்மிலே ஒருத்தர் சொல்ற விளக்கம் அல்ல. இப்னு அப்பாஸ் சொல்ற விளக்கம் தான் குர்ஆனுக்கு விரிவுரை என்று சொல்கிற அளவிற்கு அவர்களை மாற்றி காட்டினார்கள் என்றால் பள்ளிக்கூடத்திற்கு சென்றல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி காட்டி உங்களுடைய பிள்ளைகளை அறிவார்ந்த பிள்ளைகளாக ஆக்க வேண்டிய பொறுப்பு மண் பொம்மை தரப்பட்டிருக்கிறது. அதை அழகான வடிவமாக நீங்கள் செதுக்கிறீர்களா, அது கோர வடிவமாக செதுக்கிறீர்களா, அது போன்று உங்களுடைய பிள்ளைகளை செதுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. பெருமானார் ஒரு அற்புதமான செய்தியை சொல்வார்கள், அன்னாசு மஆதினுன் கமஆதினில் ஸஹபி வல் ஃபித்தத்தி.
மனிதர்கள் அத்தனை பேர்களுமே சுரங்கங்கள். நம்மில தகப்பனார் சொல்வார், 5 புள்ள பெத்துட்டேன், 5 வரணும் ஒன்னாவா இருக்குது என்று சொல்வார். 5 புள்ள பெத்துட்டேன், 5ம் ஒன்னாவா இருக்கும் என்று சொல்வார். அப்பனா இவரே சொல்றாரு ஒருத்த மட்டின், இவரே சொல்றாரு ஒருத்த மட்டின். அதுதானே அதனுடைய பொருள். 5 வரலாம் ஒன்னா இருக்கா, ஒருத்தன் தான் சுட்டிக்க, இன்னொருத்தன் சுட்டிக்க இல்லன்னு சொல்றார். ஆனால் பெருமானார் சொல்லுறார்கள், நீங்கள் சொல்வது தவறு. எல்லா பிள்ளைகளும் அறிவார்ந்த பிள்ளைகள் தான். படைச்சவன் யாரு தெரியுமா? கொங்கனையன் அல்ல, கொசவன் அல்ல, ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் உருப்படாத படைப்பானா? ரப்புல் ஆலமீன் உருப்படாத படைப்பானா? லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். ஒவ்வொரு மனிதரையும் ஒரு திறமையை வைத்து படைத்திருக்கிறேன், அழகா படைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ரப்பு அவன் தான் படைத்தான். உன்னுடைய சோடஞ்சு பிள்ளையை படைத்தவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ் படைத்த எல்லா பிள்ளையும் திறமை. ஆனால் அந்த திறமையை உன்னால் கண்டுபிடிக்க முடியாம கையாளாகாதவன நீ இருக்கிறண்டா, அதுக்கு ஏன் பிள்ளைய குறை சொல்ற? அந்த பிள்ளைகிட்ட என்ன திறமை இருக்குது என்று நீ கண்டுபிடித்து அதற்கு உலகிற்கு கொண்டு வர வேண்டும். அதை அற்புதமாக சொல்வார்கள். என்ன சொல்றார் தெரியுமா? மனிதர்கள் எல்லாம் சுரங்கங்கள். சுரங்கத்திலிருந்து வெட்டி வரும் பொழுது அது தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, ஈயமாக இருந்தாலும் சரி, இரும்பாக இருந்தாலும் சரி, அது மண்ணாத்தான் இருக்கும். அதை வெளியாக்கி பட்டதீட்டு எல்லாம் செய்யணும். நீ செஞ்சீன்னா அதனுடைய திறமை வரும். எனவே பிள்ளையிடத்தில் ஒளிந்திருக்கிற திறமையை கண்டு அதற்கு தீனி கொடுத்து பட்டை சுட்ட வேண்டியது கடமை. ஒருவனிடத்தில் விஞ்ஞான மூளை இருக்கும், ஒருவனிடத்தில் மருத்துவ மூளை இருக்கும், ஒருவனிடத்தில் உடல் தாக்கத்துள்ளவனாக இருப்பான், ஒருவனிடத்தில் வியாபார திறமை இருக்கும். யாரிடத்தில் என்ன ஒளிந்திருக்கிறது என்று கண்டுபிடித்து பட்டியலிட்ட வேண்டிய பொறுப்பு உன்னை சார்ந்திருக்க. நீ அதை செய்யாம எல்லாம் ஒன்னா இருக்குமா, உனக்கு தெரியலங்களுக்காக அந்த பிள்ளை பட்டியலிட்டாமல் விட்டுவிட்டு அவனை மட்டும் வந்து கருதுகிறாயா? 5 பிள்ளையிடத்திலும் 5 திறமை இருக்கிறது, அதை கண்டுபிடித்து சொல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள். பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஒரு வரலாற்றை நம்ம பார்த்திருப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார் இடத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது தகப்பனாரை தட்டி கனவு நான் கண்டேன்னு சொல்றாங்க. என்ன கனவு கண்டமா? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு செஜாக்கிறதா கண்ட கனவு. உடைய தகப்பனார் சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்டே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَكَذَلِكَ يَجْتَبِيكَ رَبُّكَ وَكَذَلِكَ يَجْتَبِيكَ رَبُّكَ. ரப்பு உன்னை தேர்ந்தெடுக்க போறான். சின்ன பிள்ளைட சொல்றாங்க, ரப்பு உன்னை தேர்ந்தெடுக்க போறான். ஏதோ ஒரு பெரிய பதவிக்கு அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுக்க போறான். மகனே நீ அதற்கு பாடுபடு என்று சொல்றாரு. சின்ன பிள்ளைகிட்ட நீ டாக்டர் ஆகலாம், நீ இன்ஜினியர் ஆகலாம், நீ IAS ஆகலாம், நீ அப்படி ஆகலாம், நீ திறமையானவன், நீ சாதனாள் அல்ல என்று 5 பிள்ளையும் நாம் உருவாக்க வேண்டியதை விட்டுவிட்டு அது சோடா, இது சொத்தை, இது மட்டும்தான் என் பிள்ளை நல்ல பிள்ளை என்பதாக 2 பிள்ளை அம்மாட்ட ஒதுக்குவாங்க. உருப்படாத பிள்ளையா இருந்தா இது உன் பிள்ளை, அம்மா பிள்ளை, இது உருப்படாத பிள்ளை, சம்பாதிக்கிற பிள்ளை என் பிள்ளை இல்லை. 5 பிள்ளையும் நீ பெற்ற பிள்ளைதான், உனக்குள்ள பிள்ளைதான். 5 பிள்ளைகளின் திறமை இருக்குது, அதற்கு ஊக்கத்தை உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அலி ரலியல்லாஹு என்ற அந்த மகனை, அது தம்பிதான் ஆனா மகனாக பாவித்து அவர்களை உயர்வாக கொடுத்தார்களே, அந்த மகனை எப்படி பயன்படுத்தியிருக்காரு தெரியுமா? ஹைபர் இந்த யுத்தம் பல நாட்களாக வெற்றியும் இல்லாம தோல்வி இல்லாம அப்படியே இருக்குது. முற்றுகை இட்டும் கூட ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு நாள் ராத்திரி திடீரென்று கூப்பிட்டு சொல்கிறார்கள், நாளைக்கு காலையில ஒரு ஆள்கிட்ட அந்த கொடியை கொடுக்க போற, அந்த ஆளு ஊரை வச்சு ஈட்டி தந்துருவார். நாளைக்கு காலையில ஒருத்தர் இந்த கொடியை கொடுக்க போற, அந்த ஆளு ஈட்டி தந்துடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் நாளைக்கு காலை நம்மளுக்கு தான் கொடி வரும், நம்மகிட்ட தான் கொடி ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு அந்த கொடியை கொடுக்கிறார். முத நாள் சொன்ன செய்தி அலி ரலியல்லாஹு இடத்துல போய் கொடுக்கப்பட்ட பொழுது எவ்வளவு பெரிய ஊக்கத்தை கொடுக்கிறது தெரியுமா? நாளை காலை ஒருவரிடத்தில் கொடுக்க போகிறேன், அவரை கொண்டு அல்லாஹ் வெற்றி தருவான் என்ற வெற்றி உங்களுடைய கையை கொண்டு தருவான் என்று பெருமானார் சொல்லிவிட்ட காரணத்தினால் அலி ரலியல்லாஹு புலி போன்று பாய்கிறார்கள். புலி போன்று பாய்ந்து அந்த கோட்டையினுடைய கதவு 40 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாத கதவை அந்த பெருமானார் கொடுத்த அந்த ஊக்கத்திலே, பெருமானார் இவர்களிலே வெற்றி இருக்கிறது என்று சொன்ன அந்த மிகப்பெரிய உற்சாகத்திலே அந்த கதவை கையில தூக்கி கொண்டு இடது கையில வைத்துக் கொண்டு கேடையும் போன்று பாவித்து பார்த்து சுழன்று விளையாடி அங்கே வெற்றியை தேடித்தருகிறார். 40 பேர் தூக்க முடியாத கதவை இடது கையில கேடையாக வைத்துக் கொண்டு அவர்கள் சுழன்று போராடி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்ததாக வரலாற்றை காணுகிறோம். அந்த வெற்றிக்கு எது அடிபோடியது தெரியுமா? பாராட்டு, மனம் திறந்த பாராட்டு. என் பிள்ளை நாளைக்கு அது செய்யும் என்ற அந்த பாராட்டு தான் அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்தது. பின்னால் சொல்வார்கள், அந்த
கதவு கீழே விழுந்து கிடக்கிறது. மறுநாள் வந்து பெருமானார் சொல்லுவார்கள், அலியே அந்த கதவை கொஞ்சம் தூக்கி பாருங்கள். அலி ரலியல்லாஹு நகட்ட முடியவில்லை. அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அந்த கதவை கொஞ்சம் தூக்கி பாருங்கள். அலி ரலியல்லாஹு நகட்ட முடியவில்லை. பெரிய அதிசயம். நேற்று அதே கதவைத்தான் இடதுகையிலே வைத்து சுழன்று சுழன்று போராடிய அதே அலி மறுநாள் அசைக்க முடியவில்லை. காரணம், முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ஊக்கம். வரலாற்று சிந்தனைகள் நமக்கு எதை தருகிறது என்றால், உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமானால் முழு பொறுப்பு நீங்க தான். அவர்களை வீரர்களாக ஆக்குவதும், விதியகை ஆக்குவதும், திறமை படைத்தவர்களாக ஆக்குவதும், சாதனையாளராக ஆக்குவதும் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் பாராட்டினீர்களா? நீங்க தான் அடக்குமுறை 144 இருக்கிறாங்க. அடக்குமுறை 144 இருக்கிற நேரத்தில் பிள்ளையிடத்தில் அன்பையும் பார்ப்பதில்லை, அன்பை கொடுப்பதும் இல்லை, அவர்களை உயர்வாக நாம் நினைப்பதும் இல்லை. 5 பிள்ளைகள அப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும் என்று நாமே நம்முடைய பிள்ளைகளுடைய தலையிலே மண்ணை அள்ளி தூவிவிட்டு அவர்களுடைய முன்னேற்றத்தில் கடைசி நோட்டாக போய்விட்டு அல்லாஹ் மேல குறை சொல்லி, அல்லாஹ் சோப்பலா இங்க படைச்சுட்டான், அவன் 4-5 தெரியாம படைச்சுட்டான் என்பதாக அல்லாஹ் மீது குறை கண்டதை போன்று ஆகிவிடுகிறது. எனவே அன்பான பெருமக்களே, நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். அந்த அமானிதங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் அப்பழுக்கில்லாமல் ஒப்படைக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிள்ளையை பார்த்து பெருமைப்படுவார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். அதில் நாம் தவறிவிட்டோமே ஆனால் இனிமேலாவது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆக வேண்டும் என்று உங்களுக்கு நான் கேட்டு விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மௌலானா அவர்கள் கண்பார்வை பிறந்தவர்கள் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக வேண்டி நம்முடைய உதவியை எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு தாராளமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் على آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد